அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இது உங்கள் அருண் எலக்ட்ரிக்கல் சேனல். இன்னைக்கு கிளிப்ஸ் இண்டெக்ஸ் ஸ்டவ் நம்ம கடைக்கு வந்திருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் ஃபால்ட்டு பற்றி சொல்கிறேன். இது டெட் கண்டிஷனில் இருக்குது. ப்ளக்கு போட்டால் எந்த ஒரு 3 பின் போட்டு நம்ம சுவிட்ச் போட்டால் எந்த பின்னும் வேலை செய்ய மாட்டுது. இதை ஓப்பன் பண்ணி இனி என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கிளிப்ஸ் இண்டெக்ஸ் ஸ்டவ் நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா லுக்காக குட் கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பாருங்க, கிளாஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. கிளிப்ஸ்னாலே ஒரு ஒரிஜினல் குவாலிட்டி தான். சரி, இதோட சர்க்யூட் போர்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா காயில் இது டபுள் சென்சார் கொடுத்துருக்குறான். நம்ம சாதா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு சென்சார் தான் இருக்கும், இது டபுள் இருக்குது. இந்த காயில் ஸ்க்ரூவை கட்டிட்டு போர்டு பார்க்கலாம். டபுள் சென்சார், டபுள் பின் கொடுத்துருக்குறான். கண்டென்ஸ் போர்டு சேம் அதுதான். கொஞ்சம் ஸ்பேரை வச்சு மிச்சம்லாம் மைக்ரோவாக பின்னாடி அவுட்புட்டில் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கம்மியாக இருக்கும். அதனால் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது ஈஸி தான். இந்த ஐஜிபிடி இது ரெக்டிஃபையர் ஹீட்டிங் சென்சாருக்கு அந்த பிளேட் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக எர்த் பின் கொடுத்துக்கிறான். ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எர்த் பின் அங்கேயே கான்டாக்ட் ஆகி நிற்குது. கண்டென்சர்லாம் எதனா வீக்காக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது டெட் கண்டிஷன். கண்டிப்பாக ஃபியூஸ் போயிட்டுருக்கு. ஃபியூஸ் போயிட்டு இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். நம்ம லைனில் போட்டு செக் பண்ணி சொல்லிடுறேன். சீரீஸில் போட்டு பார்க்கலாம் என்ன போயிருக்குன்னு சொல்லிட்டு சீரீஸில் போட்டு பார்க்கலாம். இதுதான் இந்த டபுள் சென்சார் கிட்ட காட்டுற பாருங்க. இது நார்மல் சென்சார். இது அடிஷ்னல் ஃபிலிப் ஸ்கின் போட்டிருக்கிறாங்க. ஐஜிபிடி தான் டவுட்டாக இருக்குது. இது ஸ்டாண்டிங் டேப்பில் நிற்க வச்சுருக்கிறாங்க. அதில் பெட் டேப்பில் படுத்து ஸ்க்ரூ போட்டவங்க ஸ்டாண்டிங் பையில் இந்த 3 கண்டென்சர் செக் பண்ணிக்கோங்க. எதனா ஹீட்டாகி கிராக் இருக்காது. ஒரு பிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. பீஸ் தான் டவுட்டாக இருக்குது, போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த ஐஜிபிடி மாற்றத்துக்கு முன்னாடி இந்த 2 ஜீனோடைடு 18 வோல்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்டாக இருந்தால் நம்ம ஐஜிபிடி மாற்றினோன்னு திரும்ப ஐஜிபிடி போயிடும். இந்த 2 கெப்பாசிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராக் இதில் விட்ருக்கான்னு பார்த்துக்கோங்க. வாங்க இதை சீரீஸில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சுவிட்சு போடுறேன். ஃபஸ்ட் சுவிட்ச் வேறு, செகண்ட் சுவிட்ச் தான் இது எந்த ஒரு பஸர் சவுண்டும் இல்லை. டெட் கண்டிஷன் அப்படியே இருக்குது. அது மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் போயிட்டுருக்கு. ஃபியூஸ் நம்ம டைரக்ட் பண்ணால் ஷார்ட் சர்க்யூட் காட்டுது. அதனால் இந்த ஐஜிபிடியும் ஃபியூஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபியூஸை செக் பண்ணும்போது மற்றது எல்லாம் வேலை செய்யுது. அப்போ இந்த ஐஜிபிடி தான் ஷார்ட் ஆகிட்டு இருக்குது. ஃபியூஸும் போயிட்டு இருக்குது, இந்த ஐஜிபிடியும் போயிட்டு இருக்குது. இந்த 2 எடுத்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். சால்ட்ரிங் பண்ணுது. நான் சால்ட்ரிங் பண்ணதை காட்ட முடியல. ஏன்னா நான் வீடியோ எடுத்துன்னு பண்ண முடியல. ரெண்டாவது ஓப்பன் பிளேஸு சவுண்டாக இருக்கும். அதனால் அந்த வாய்ஸ் ஒண்டி கட் பண்ணிட்டு தனியாக நான் ஹெட்ஃபோன் போட்டு இந்த வாய்ஸை பேசுகிறேன். அதனால் வாய்ஸ் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சொல்ல வேண்டிய மேட்ரு ஒண்டி கவனிச்சிக்கோங்க. இந்த ஐஜிபிடி ஃபியூஸும் மார்க்கெட்டில் அவைலபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நார்மலாக நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியும் போடுற ஐஜிபிடி தான் போட்டிருக்குறாங்க. அதனால் இது மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் வாங்கி இது 2த்தையும் மாற்றிட்டு ஆன் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கேட்குறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் சால்ட்ரிங் எடுத்தது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்த வீடியோ போட்டதுக்கு பூஸ்ட்டாக இருக்கும். இது 2வது வீடியோவில் இது 2த்தையும் நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதை பற்றி வீடியோவாக போடுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். 2வது இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சால்ட்ரிங் பண்ணதை பற்றி போடுறேன். வணக்கம்.